வெல்கம் டு ஆண்ட்ரகான். வெல்கம் டு ஆண்ட்ரகான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். நேற்று ஒரு சம்பவம், இன்றைக்கு ஒரு சம்பவம், ரெண்டும் ஒன்றோடு ஒன்று வேற ஒரு தளத்துல தொடர்புபடுது. திமுக நடத்திய மாநில உரிமைகள் மீட்பு இளைஞரணி மாநாடு நேற்றைக்கு சேலத்தில் நடைபெற்று இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இதுவரை அவர் பலமுறை மேடையில் பேசி பார்த்திருக்கிறோம். ஜாலியா பேசி இருக்கிறாரு, கோவப்பட்டு பேசி இருக்கிறாரு. ஆனா நேற்று அவருடைய அந்த தொனியே வேறையாக இருந்தது. ரொம்ப தீவிரமாக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது போல இருந்தது. நேற்று நடந்த அந்த மாநாடு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்கள் சொல்வது சரிதான். உதயநிதி அவர்களின் பேச்சு திராவிட இயக்கத்தின் ஒரு புதிய பரிணாமமாக கூட எனக்கு தெரிந்தது. காரணம், நடுவிலே திராவிட இயக்கம் கொஞ்சம் தொய்வடைந்து விட்டது என்பது எங்களை போன்ற சீனியர்களின் கருத்து. ஏனென்றால் திராவிட இயக்க அடிப்படை கொள்கைகளை கடத்துவதிலே ஒரு பெரிய சிக்கல் வந்து விட்டது. அதாவது ஒரு காலத்துல படிப்பவங்கள் மூலமாக தான் திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தோம். முதலமைச்சரே என்ன சொல்றாரு நேற்று, இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. முன்பெல்லாம் இந்த மாநாடுகள் போட்டு தான் நம்ம செய்திகளை சொல்ல வேண்டியது இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்து செய்திகளை சொல்லிடலாம் என்று சொல்கிறார். அது உண்மைதான். ஆனா அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னதான் வீடியோ மூலமா நம்ம செய்தி சொன்னாலும் அந்த செய்தி பெர்சனல் கம்யூனிகேஷனா ஆவறது இல்லை. அதாவது நாமே நேரடியாக போய் பார்த்து பேசும்போது கிடைக்கிற செய்தி கடத்தல் வீடியோ மூலமாக பேசும்போது கிடைப்பது இல்லை. இது நான் ரெண்டு தளத்திலேயே இயங்குகிறவன்கிற முறையில என்னால் அதை உணர முடிகிறது. அப்போ நேரடியாக தொண்டர்கள் மத்தியிலோ, ஆதரவாளர்கள் மத்தியிலோ, அல்லது பொதுமக்கள் மத்தியிலோ ஒரு தலைவர் தோன்றி பேசுவதன் மூலமாக ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, அந்த தலைவரின் முழு உடல் தோற்றம். ரெண்டாவது, உடல் மொழி. மூணாவது, அங்க அசைவு. நாலாவது, அவர் பேசும்போது கிடைக்கிற அந்த சின்சியாரிட்டி. கோர்ட்ல கூட என்ன சொல்லுவோம்னா, சாட்சியை நேரடியா கொண்டு வரணும்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, அவரோட அங்க அசைவு, உடல் மொழி மூலமாக அந்த அவரது சாட்சியத்தின் உண்மை தன்மையை நம்ம யூகிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். எவிடன்ஸ் ஆக்ட்லயே கூட அது முக்கியமா தான் எப்பவுமே சொல்றோம். அப்படியானால் தலைவர்கள் நேரடியாக பேசும்போது கிடைக்கிற உத்வேகம் வீடியோ மூலமா பேசும்போது கிடைக்காது. இப்ப உதயநிதி பேச்சுல ஒரு உத்வேகம் தெரிஞ்சதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது கரெக்ட். அது மேடையில அவர் முன்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த ரோல்ல அவர் சினிமா நட்சத்திர சாயல் இருந்தது. இப்போ ஒரு அமைச்சராகி பல சர்ச்சைகள்ல அவர் சிக்கி, சனாதன சர்ச்சை மூலமாக இந்தியா முழுவதும் பிரபலமாகி, இப்ப அவர் பேசும்போது அந்த திராவிட இயக்க கொள்கைகளை அவர் வலியுறுத்தி பேசுறாரு. எனவேதான் நீங்க குறிப்பிட்ட அந்த உத்வேகம் வருது. அது அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சேலத்தில் மாநாடு, பிரம்மாண்டமான மாநாடு, அது உலக ரெக்கார்டுகளில் ஒன்று. இது மட்டுமே நம்ம பெருமிதம் கொள்வதற்கு போதாது. என்ன காரணம்னா, முன்பெல்லாம் எங்களோட மாநாடுகள், எங்க காலகட்ட மாநாடுகள் எல்லாமே நகரத்துக்குள்ளதான் நடக்கும். நகரத்துக்கு வெளியில கிடையாது. அப்படியே இருந்தாலும் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி. இப்ப சென்னையிலேயே 67 மாநாடு விருகம்பாக்கம் இன்னைக்கு பெரிய டவுனு. ஆனா அன்னைக்கு அது சென்னை புறநகர் பகுதி மாதிரி தான். அப்ப சென்னை மைய பகுதியிலிருந்து விருகம்பாக்கத்துக்கு போகணும்னா ஒரு சின்ன டிராவல் எடுத்து தான் போக முடியும். அண்ணாவோட பேச்சை கேட்கறதுக்கு நாங்க கல்லூரி மாணவர்கள், அதாவது தேர்தலுக்கு முந்தைய மாநாடுங்க. தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முந்தைய மாநாடு. இப்ப எப்படி சேலம் மாநாடு தேர்தலுக்கு முந்தைய மாநாடோ அந்த மாதிரி. அப்போ அண்ணா என்ன பேச போறாருங்கிற கேட்கறதுக்கு நாங்க போறோம். அப்போ அந்த கூட்டணி அந்த கூட்டணி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட கூட்டணி தான். ஏன்னா வலதுசாரி தீவிர ஆதரவாளர் ராஜாஜி அந்த கூட்டணியில இருக்கிறார். அப்போ ராஜாஜி உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பிராமணர் மட்டுமல்ல, பிராமணர்களால் அவர் ஒரு தேசிய தலைவராக கொண்டாடப்படுவோரும் கூட. அவரை திமுக கூட்டணியில் சேர்த்ததுல எங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல அதுல விருப்பம் கிடையாது. அப்போ அண்ணா அதை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என் வீட்டில் ஒரு பாம்பு புகுந்து விட்டது, அதை அடிக்க எனக்கு ஒரு தடி தேவை. அந்த நேரத்துல நான் கைக்கு கிடைத்ததை எடுத்துத்தான் பாம்பு அடிக்க முயற்சி செய்வேனே தவிர, அந்த தடி சுதந்திர தடியா கம்யூனிஸ்ட் தடியான்னு நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அப்படித்தான் இந்த கூட்டணி அமைந்தது. பலர் இதை பொருந்தா கூட்டணின்னு சொல்லலாம், ஆனால் இது காலத்தில் தேவைப்படுகிற கூட்டணின்னு சொன்னார். இதான் உதாரணம்.
அது அது சமத்காரமான உதாரணம் என்றாலும் அரசியலுக்கு பொருத்தமாக இருந்தது. இப்போ திமுக மாநாடு சேலத்துல நடக்குது, இளைஞரணி மாநாடு. பாரதிய ஜனதா தான் முதல் எதிரின்னு கிட்டத்தட்ட டிக்ளேர் ஆயாச்சு. திராவிட இயக்க கொள்கைகள் இதை பத்தி எல்லாம் உதயநிதி பேசுறாரு, மற்றவர்களும் பேசுகிறார்கள். மாநாட்டு பந்தல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. ஏன்னா ஒரு 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அப்போ தேர்தல் அப்போ வந்து கூட்டணி தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் இணைந்து பணியாற்றணும். அப்ப அந்த நெருக்கம் எப்போ ஏற்படும் அப்படின்னா இந்த மாநாடுகள்ல கலந்து கொள்வதன் மூலமாக ஏற்படும். இது காலங்காலமாக நாங்கள் பார்த்து வர்ற விஷயம்தான். ஒரு காலத்துல மாநாடு வந்து ஓரளவுக்கு நகரத்துக்குள்ள நடக்கும்போது சைக்கிள்கள்ல இப்படிதான் நாங்க போவோம். அதிகபட்சமா வேணா ஒரு 2 வீலர்ல போலாம். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபார்ச்சூனர்ல இல்லைன்னா வந்து பெரிய பெரிய வாகனங்கள்ல தான் வந்து மாநாட்டுக்கு வராங்க. காமன் மேன் வர்றது கிடையாது, வர முடியாது. ஆனா அவன் டிவியில பார்ப்பான், படக்காட்சியில பார்ப்பான். படக்காட்சியில பார்க்கும்போது பழையபடி அந்த பெர்சனல் கம்யூனிகேஷன் அடி வாங்குது. அதாவது தலைவரை நேர்ல பார்க்கும்போது கிடைக்கிற உத்வேகம் படக்காட்சியில பார்க்கும்போது கிடைக்காது. நீங்களே அதை உணரலாங்க. நேர்ல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சீயிங் இஸ் பிலீவிங், நம்ம பார்ப்பது நம்புவது. எக்ஸ்டென்ஷன்ல அது ஒரு மெத்தடுங்க. சீயிங் இஸ் பிலீவிங், பார்ப்பது நம்பிக்கையை அதிகப்படுத்தும். ஆனால் படக்காட்சியில பார்க்கும்போது அந்த பார்ப்பது வந்து நம்பிக்கையை அதிகப்படுத்தாது. ஆனா வேற வழி இல்லை. இன்னைக்கு வந்து மாநாடுகள் பிரம்மாண்டமா நடத்தணுங்கிறதுல வந்து ஒரு போட்டி இருக்கு. 20 லட்சம் பேர் வந்தாங்க, 15 லட்சம் பேர் வந்தாங்கன்னா நகரத்துக்குள்ள நம்ம போட முடியாது. நீங்க இந்த சேலம் மாநாடு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இருந்த ஒரு பெரிய திடல். அது இன்னும் சொல்ல போனா அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குங்க. அது வந்து முத்துமலை முருகன் கோயில்னு. மாநாட்டுக்கு வந்த பல இளைஞரணிக்காரங்க முத்துமலை முருகனையும் வழிபட்டுட்டு தான் வந்தாங்க. அப்படி எல்லாம் தான் இந்த மாநாடு இருந்தது. அதான் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே. நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு இருக்குல்ல, புரியுது சார். இப்ப நீங்க சொன்ன அந்த ஒப்பீடு இருக்கு சார். இப்ப திமுக மாநில மாநாட்டுக்கு தான் வர்றாங்க, ஆனா அவங்க முத்துமலை முருகன் கோயிலுக்கும் போய் வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. இந்த ஒரு லைனப் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இல்லாத ஒரு லைனப். இவங்க இங்க பெரியாருக்கும் வணக்கம் இருக்கும், முருகனுக்கும் வணக்கம் இருக்கும். முருகனா பெரியாரா அப்படின்னா பெரும்பான்மை வந்து வாக்கரசியல்ல வேறு முடிவு எடுக்கிறது அப்படின்றதுதான் இன்றைக்கும் பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல சிக்கலா இருக்கு. இப்ப இதுல வலியுறுத்தப்பட்ட அந்த மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள், ஆளுநர் அப்படின்ற அந்த பதவி தொங்கு சதின்னு சொன்னதா இருக்கட்டும், முதலமைச்சர் வந்து இதுவரைக்கும் ₹1 கூட தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியா கொடுக்கல அப்படின்னு வலியுறுத்தினதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஒரு பக்கம் மாநில உரிமைகள் அப்படின்னு தமிழ்நாட்டுல இவங்க பேசுறாங்க, இன்னொரு பக்கம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அறநிலைத்துறை சொல்லாத ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு தேசிய அளவுல அதை கலவரமாக்கி இன்னைக்கு ஒரு தனியார் கோயில்ல போய் நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி களத்துல கோதால இறங்கி இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதுல எது எடுபடும் நினைக்கிறீங்க சார்? பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியல்ல மதமும் அரசியலும் கலக்கிறதே இல்லைங்க. இதெல்லாம் விட பெரிய முயற்சி பண்ணுவருங்க பசும்பொன் தேவர் ஐயாங்க. அவர் தெய்வீகமும் தேசியமும் ஆன்மீக அரசியல் இதெல்லாம் வந்து அவர் சொன்ன எவ்வளவோ விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனாலும் வந்து அவரால் அந்த அரசியல்ல இந்த குறிப்பிட்ட உயரத்தை தாண்டி போக முடியல. அதான் 63ல அவர் காலம் ஆயிட்டாரு என்றாலும் கூட 62 தேர்தல்ல கூட அவரால் அந்த உயரத்தை தாண்ட முடியல. என்னன்னா இங்க வந்து அரசியல் வேற. இந்த அரசியல்ல நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே மதத்தையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்க பழகி இருக்கிறோம். 200 வருஷமா பழகி இருக்கிறோங்க. இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, நீதி கட்சி காலத்துல இருந்து நம்ம அப்படி பழகி இருக்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தனியார் கோயில்ல லைவ் டெலிகாஸ்ட், அது வந்து காமாட்சி கோவில், காஞ்சி சங்கரமடத்துக்கு சொந்தமான கோயில், அந்த இடத்துலயே வந்து நியாயமா பார்த்தா அது சாஸ்திர விரோதம். என்னன்னா 12 மணிக்கு மேல வந்து கோயில் நட திறக்க கூடாதுங்களா? ஆமா. நீங்க இந்து கோயில்கள், நான் ரெகுலரா கோயிலுக்கு போறவங்க தாங்க. எனக்கு வந்து கடவுள் இறை நம்பிக்கை உண்டு, இதுதான் இறை அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரைட்டுங்களா? அப்ப இறை நம்பிக்கை உண்டுங்கிறது நம்ம உரிமை. உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அது உங்க உரிமை. இந்து மதமே ரெண்டையும் அலோவ் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா நம்ம கிராமங்கள்ல இருந்து வர்றோம். நாங்க வந்து பெருந்தெய்வ வழிபாட்டுக்குள்ள நாங்க போனதே கிடையாது. எங்க வழிபாடு எல்லாமே வந்து குறுந்தெய்வ வழிபாடு தான். அதிகபட்சமாக நீங்க வந்து என்ன வச்சிருப்பீங்க? குலதெய்வம், உங்க குலதெய்வம் யாரா இருக்க முடியும்? அய்யனாரா இருக்க முடியும். எங்க குலதெய்வம் ராக்காய். இப்படித்தான் வரும் அது. சோ வழிபாடு என்பது இறை வழிபாடு. ஆனால் அது வந்து சிறு தெய்வ வழிபாடு, குறிப்பாக குலதெய்வ வழிபாடு. சில நேரங்கள்ல வீட்டு சாமி அப்படின்னு வீட்டு சாமியும் வழிபடுவோம். வீட்டு சாமி யாருன்னா நம்ம இல்லத்திலே வாழ்ந்து மறைந்த யாரோ முன்னோர்.
பெருந்தெய்வ வழிபாடு என்பது சில ஆலயங்களுக்கு போகும்போது வணக்கம் வைக்கிறது தான். இவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வந்து மிகப்பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாதுங்க. எங்கேயாவது பெருந்தெய்வங்கள் குலதெய்வங்களா இருப்பது பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். அபூர்வத்திலே அபூர்வமா தான் இருக்கும். அப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, இப்படியான ஒரு லைவ் டெலிகாஸ்டுக்கு அறநிலையத்துறை அனுமதி தரலன்னு சொல்றாங்க. ஆனால் காமாட்சி கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கானா? இல்ல. அது வந்து சங்கரமடத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒன்று. இரண்டாவது, 12 மணிக்கு மேல வந்து இந்து கோயில்கள் நடை திறக்கக்கூடாது என்பது அநேகமாக 99% கடைபிடிக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? மத்தியானம் நட சாத்திடுவாங்க. 2 கால பூஜை முடிஞ்ச உடனே நட சாத்திடுவாங்க. 12 மணிக்குங்க. இன்னும் சொல்ல போனா நான் ஏதாவது டெம்பிள் விசிட் போனேன் அப்படின்னா அதை பிளான் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா நான் காலையில நம்ம ரூம் விட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைச்சோம்னா கோயில் எத்தனை மணிக்கு நட சாத்துவாங்கன்னு போன் அடிச்சு கேட்டுட்டு தான் போவேன். எல்லாருமே அப்படித்தான் செய்வாங்க. ஆமா. அந்த உச்சிகால பூஜை ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதோட அது முடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து ஈவினிங் தான் திறப்பாங்க. இல்லைன்னா நம்ம கன்வீனியன்டா போறதுன்னு நினைச்சா சாயந்தரம் போகலாம். பல கோயில்கள் வந்து இரவு நேரம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும், அதுக்கு நீங்க போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் இது எதுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து 12 மணிக்கு மேல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு லைவ் டெலிகாஸ்டுக்கு அனுமதி தரலங்கிற குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க அண்ணாமலையோட காம்படிஷன் பண்றாங்க. அதான் சிக்கல். அவங்க ஒன்றிய அமைச்சர், இவரு மாநில தலைவர், அவங்களுக்குள்ள என்ன சார் போட்டி இருக்க போகுது? அப்படிதானே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை வந்து இவ்வளவு நாளும் இந்த மாதிரியான அறிக்கைகளை எல்லாம் விடுகிற உரிமை அவருக்கு தரப்பட்டிருந்தது. இப்ப அந்த உரிமையை சில மாதங்களாக நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அஃபேர். இப்ப வந்து நிர்மலா சீதாராமன் கர்நாடகத்துல தானே ராஜ்யசபா எம்பி. அப்ப கர்நாடகத்துல இருக்கிற கோயில்ல போய் தானே அவங்க லைவ் டெலிகாஸ்டுக்கான பார்வையிடணும். ஆங்காங்கே லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரைட்டு. அது வந்து அவங்களோட உரிமை. அந்த லைவ் டெலிகாஸ்ட மக்களோட பார்ப்பதற்கு ஈவன் ஜேபி நட்டா கூட அவரும் இன்னைக்கு போகல. அவருமே வந்து லைவ் டெலிகாஸ்ட்லாம் ஒரு மாநிலத்துல தான் கலந்துக்கிறாரு. அப்ப அவங்க எந்த மாநிலமோ அந்த மாநிலத்துல கலந்துக்கணும். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா, ஆனா அவங்க வந்து கர்நாடகத்துல இருந்து எம்பி ஆனவங்க. அப்ப கர்நாடகத்துல கலந்துக்கணும். சரி, தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கணும் யாராவது அப்படின்னா அண்ணாமலை கலந்துக்கிட்டா அண்ணாமலை பேர் தானே வரணும். அதுல அவரு தானே 2026 முதலமைச்சர் முகம்னு சொல்லிக்கிறாரு. அப்ப ஏன் அந்த உரிமையை அவர்கிட்ட இருந்து பாவம் தட்டி பறிக்கிறாங்க? யாருக்கு போட்டி நிர்மலா சீதாராமன்? உதயநிதிக்கா? அப்படி தெரியலீங்களா? அவங்க சொல்றது பார்த்தா அப்படி தெரியலையே. ஓகே, ரைட். ஆனா இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இப்ப தமிழர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேசிய அளவுல இன்றைக்கு வேறு ஒரு குலதெய்வம் வந்து உருவாக்கப்படுகிறது. அது நோக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க வந்து பிரதிஷ்டைக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனா ஒரு டவுட் சார், இப்ப இந்த பக்கம் மாநில உரிமைகள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு சீனுக்குள்ள ரீசெண்டா வந்தது இந்த மாநில உரிமைகள்ன்ற பிரச்சனையில தான் உள்ள வர்றாங்க. கணக்கு தப்பா சொல்றாங்க, கொடுத்ததோட கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டெவல்யூஷன்ல வந்து 42% கொடுக்க சொன்னதை ஆல்ரெடி இவங்க 30 தான் கொடுக்குறாங்க. அதை 32னே ஸ்டாச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் டீல் பண்ணதா பேசுறாங்க. இப்ப இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல லைவ்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்ப அதை வந்து உதயநிதி பேசுறாரு. அதுக்கு கவுண்டர் எதுவும் இல்லையா? ஏன் இவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு தினமலர்ல அப்படி ஒரு செய்தி ஏன் வரணும்? இவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க? இது எடுபடாதுன்னு தெரிஞ்சு ஏன் சார் அதை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பாக்குறாங்க? அந்த தமிழ்நாட்டோட அரசியல் அவங்களுக்கு புரியலங்க. அதாவதுங்க, விஞ்சியத்துக்கு தெற்கையே நீங்க வேற அரசியலுங்க. தமிழ்நாடு வந்து 1950களுக்கு பிறகு வந்த மதராஸ் மாநிலமாக வந்து பிறகு தமிழ்நாடாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எங்களோட கல்லூரி காலகட்டத்தில் பெயர் மாற்றம் செய்யப்படுது. நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒன்றுபட்ட மதராஸ் மாநிலம் தான், அதாவது ஆந்திராவையும் சேர்த்ததுதான் எங்களோட ஸ்கூல் டேஸ். அப்போ நீங்க அரசியல் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா வட இந்திய அரசியல்ங்கிறது வேற, தென்னிந்திய அரசியல்ங்கிறது வேற. தென்னிந்திய அரசியல்ங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா விந்தியத்துக்கு இப்ப இன்றைய ஒரிசால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரிசால வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவை எப்படி அணுகுகிறார்கள்ங்கிறத ஒரு உதாரணமா வச்சு நம்ம தமிழ்நாட ஒப்பிட்டு பார்க்கலாம்ல. அது சரியான பொருத்தமா தான் இருக்கும். நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து பேசும்போது ஏதோ திராவிட உணர்வு, ஒன் சைடா பேசுறாங்கன்னு வேணா நீங்க குற்றம் சுமத்தலாம். நீங்க ஒரிசா அரசியலை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்ப ஒரிசா மாநிலத்துல வந்து ராமர் கோயில் திறப்பு விழாவை எப்படி அணுகுகிறார்கள்? அவங்க எப்படி அணுகுறார்கள்? நாங்க ஜெகநாதர் கோயிலை திறந்துட்டோம்னு சொல்லி அணுகுறாங்க.
அவங்க ஆமா 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ஜெகநாதர் கோயிலுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஜெகநாதர் கோயில் வந்து திறந்து வைக்கப்படுகிறது. ஆனா அதுக்கான உதவி செய்ததுதான் வந்து முதலமைச்சர் நவீன் பட்நாயக். முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு துணையாக இருந்தவர் பாண்டியன், தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து தமிழ் ஐஏஎஸ், அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்படிதான் அந்த கட்டுரைகள் பூராமே இருக்கு. மோடி அவர்களே வந்து ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யற மாதிரி இங்க உருவகம் வருதுங்க. ரைட்டுங்களா? ஆனா அப்படி ஆவல. வியாழக்கிழமையே கொண்டு போய் ராமர் சிலையை வச்சாச்சு. ஓகே. இன்றைக்கு கொண்டு போய் வைக்கலீங்களா? ஓ, வியாழக்கிழமையே வைத்தாகி விட்டது. வைத்து இன்னைக்கு கூட தினமணியில அந்த படம் போட்டிருக்காங்க. ராமர் சிலையை வைத்து விட்டு அந்த கண் திறப்பு இருக்கு இல்லைங்களா, கண் திறப்புக்கு வந்து அதுக்கு ஒரு துணி வந்து கட்டியிருக்கிறாங்க. பிரதமரோட நிகழ்ச்சியே வந்து ஒரு 60-80 செகண்ட் தான் இன்னைக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கண் திறப்பு அதை திறந்து வைத்து விட்டு ஒரு தங்க ஊசியை வைத்து அஞ்சனம், கண்மை மாதிரியான ஒரு விஷயம், அதை வந்து தீட்டி குழந்தை ராமருங்கிறதுனால குழந்தைய அலங்காரம் பண்ணிட்டு குழந்தைக்கு கண்ணாடி காட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்து காட்ட போறாரு அவரு ராமர், பாலராமருக்கு முன்னாடி. இதான் நிகழ்ச்சி. இவ்வளவுதான். இவ்வளவுதாங்க நிகழ்ச்சியே. நீங்க எல்லா பத்திரிகைகள்லயும் என்ன நிகழ்ச்சின்னு ஃபுல்லா படிச்சு பாருங்க இன்னைக்கு. ஆனா இங்க எப்படியான சொற்சித்திரம் வரையப்படுதுன்னா, பிரதமரே நிறுவுகிறார், பிரதிஷ்டை செய்கிறார் அப்படிங்கிற சொற்சித்திரம் வரையப்படுது. ஏன்னா அந்த ஓட்டு அரசியல். ராமரை வந்து மீண்டும் பிரதமரே என்னங்க சொல்றாரு, ராமருக்கு இது வரைக்கும் வீடே இல்லாம இருந்தாரு, நாங்க வந்து இத்தனை கோடி பேருக்கு வந்து வீடு, ஏழைகளுக்கு வீடு கொடுத்த மாதிரி ராமருக்கு வீடு கொடுத்துருக்கோம்னு சொன்னார் நடுவுல. ராமர் வந்து அவர் குழந்தை ராமர் வந்து அயோத்தி மன்னனின் மகன்ங்க. அவர் எப்படி வீடு இல்லாம இருந்திருப்பாரு? அவர் அரண்மனை வாசி இல்ல, ராஜகுமாரன் இல்லையா, பட்டத்து இளவரசன். மன்னர் மானியம்லாம் ஒழிச்சதுனால கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பார் போல சார். அதாவது அவருக்கு ஒரு பயம் இருக்குங்க. அவரு இந்த முறை நம்ம வெற்றி பெற்று வருவோமா இல்லையாங்கிற பயம் இருக்கு, ஷூரா தெரியுது. அதனாலதான் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு, இந்த 2014 தேர்தலில் இல்லாத அளவுக்கு, 2019 தேர்தலில் இல்லாத அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு இந்து மதத்தை காப்பாற்ற பிறந்தவர், இல்லைன்னா தானும் ஒரு அவதார புருஷன்கிற ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு அவர் மதத்தையும் அரசியலையும் கலந்து நான் பார்த்தது இல்லை. இப்ப கடந்த ஒரு சில மாதங்களாக நடந்து வர்ற நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி. இதுக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சிகள் தொடர போகுது. அப்போ இந்து மதத்தை காப்பாற்ற பிறந்தவன் நான், என்னை மீண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்காவிட்டால் மதம் அழிந்து விடும், இப்படித்தானே சொல்லப்படுது. மறைமுகமான செய்தி அதானே. 1000 வருஷம் இஸ்லாம் ரூலுங்க, இந்து மதம் அழிஞ்சுதா? 1000 years ஆஃப் ஆபரேஷன் அழிஞ்சுதா என்ன? இதே பிரதமர் போறாரு ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து அந்த ரங்கநாதர் சிலையை எப்படி காப்பாற்றி வந்து மாலிக் கபூர் படையெடுப்பின் போது மீண்டும் வந்து அவன் படையெடுத்துட்டு போன பிறகு நிறுவனாங்க, அந்த வரலாறு பிரதமருக்கு தெரியாதா? சரி, பிரதமர் வழிபட்டாரு வெங்கடாசலபதி, அவர் விஷ்ணுவாக அவதாரம் எடுத்து எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை மனம் முடித்து துலுக்க நாச்சியாருங்கிற பெயரோட இன்னமும் வந்து அவங்க தனி சன்னதியில இருக்காங்களே, அந்த வரலாறு பிரதமருக்கு தெரியாதா? துலுக்க நாச்சியார் வழிபாடு வந்து வைணவ சம்பிரதாயத்துல ஒரு பகுதி, அது தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த நான் கேட்கலைங்க, இது வந்து எம்ஜிஆரே கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் வந்து நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லி ஆனந்த விடன்ல அவர் வாழ்க்கை வரலாறை எழுதினாருங்க. எங்களோட கல்லூரி காலகட்டம் ரொம்ப ஆர்வமா படித்தது, நூலா வெளிவந்திருக்கு. அதுல ஒரு பகுதியில அவர் பால நடிகரா இருக்கும்போது திருப்பதி போறாரு. திருப்பதி போகும்போது அவருக்கு பல கேள்விகள், அதாவது சிறு வயது எம்ஜிஆர் 10 வயசோ 11 வயசோ இருந்திருக்கும். 2 முக்கியமான கேள்விகளை நான் பார்த்தேன். என்ன கேள்வின்னா, இன்னைக்கு நீங்க அதை படிச்சு பார்க்கலாங்க, 15வது சாப்டரோ 16வது சாப்டர்லயோ. ஒரு கேள்வி, புண்ணியம் தேடிக்கிறதுக்காக திருப்பதி போறோம், அதே திருப்பதிக்கு வந்து நம்ம நடக்க முடியாது, அவங்க கம்பெனி முதலாளியால நடக்க முடியாதுங்க, அவர் பெரிய பாவி, அதனால அவரை வந்து ஒரு பல்லக்குல வச்சு டோலியில வச்சு தூக்கிட்டு போறாங்க திருப்பதிக்கு. அப்ப டோலியில வச்சு தூக்கிட்டு போறதுனால இவர் பாவம் குறையுதா, இல்ல தினந்தோறும் டோலி தூக்கிட்டு போறானே அவன் பாவம் குறையுதான்னு கேட்கிறாரு அவர். பல்லக்கு தூக்குபவனின் பாரம் குறையுதா, பல்லக்கில் ஏறி செல்பவனின் பாவம் குறையுதா? திருப்பதிக்கு போன பிறகு எனக்குள்ள எழுந்த மிகப்பெரிய கேள்வி இதுதான். அப்போ எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா ஏழுமலையான் பக்தர், அதாவது எம்ஜிஆரின் தாயார். அவர இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காத, உனக்கு பக்தி இல்லைன்னு ஆயிரும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா
இன்னொரு கேள்வி எனக்கு எழுந்தது. அதே திருப்பதியில வந்து துலுக்க நாச்சியாருங்கிற பெயரோட அங்க வழிபாடு நடக்குது. அப்போ எத்தனை இந்துக்கள் வந்து இந்து முஸ்லிம் கலப்பு மத திருமணத்தை ஆதரிப்பார்கள்ங்கிற கேள்வியும் எனக்கு எழுந்தது. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆருங்கிற ஒரு சிறு வயது, அதுவும் குறிப்பாக எந்த புகழும் பெறாத ஒரு பால நாடக நடிகரின் மனதில் எழுந்த கேள்வி. அதுக்கு பிறகு அவரு முதலமைச்சர் ஆறாரு. ஸ்டான்லி மருத்துவமனையில பேசுறாரு 1980கள்ல. திருநீர் இட்டு கொண்டால் வியாதி குணமாகும் சொல்றாங்க. அந்த நம்பிக்கை இதுதான் நம்பிக்கை என்றால் டாக்டர்களை எல்லாம் விபூதி விற்பனையாளர்களாக மாத்திரலாம். கோவில்களுக்கு பதிலாக இப்படியே சொல்றாருங்க, புதிய கோவில்களுக்கு பதிலாக புதிய மருத்துவமனைகளை கட்டுங்கள். எம்ஜிஆர் விடுக்கிற செய்திங்க இது. புதிய கோவில்களுக்கு பதிலாக புதிய மருத்துவமனைகள். அதை எம்ஜிஆர்னு சொல்றதுக்கு பதிலா எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி இருக்கிறாருன்னா இன்றைக்கு அது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஃபுல் நேம் சொல்றது. இப்போ நீங்க சொல்றாங்க ராமச்சந்திர ராஜ்யத்துல தானே நாங்க பத்திரிகையாளர் ஆனோம் 80ல. ஓகே ரைட் சார். இப்ப இதுதான் சினாரியோ. ஏன் வந்து ராமர் கோயில் விஷயத்தை கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப இதே ராமர் கோயில் விவகாரம் வந்து கிளம்பிய போது அல்லது வந்து அது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்த போது இங்க கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் வந்து அதை வந்து தமிழ்நாட்டின் குரல்ல டீல் பண்ணதுன்றது வந்து அவருக்கு அந்த அத்தாரிட்டியை மக்களே கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து ராமரன் இன்ஜினியரிங் படிச்சாரா அப்படின்னு கேட்டாலும் மக்கள் வந்து வா கலைஞர் கேட்டுட்டாரு, எம்ஜிஆர் இப்படி கேட்டாருன்னா எம்ஜிஆர் கேட்டுட்டாரு அப்படின்ற அந்த ஒரு வியப்புக்குரிய ஒரு இடத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அவங்க அதுல ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்க. இப்ப அடுத்து உதயநிதி வர்றாரு. சனாதனம் அது தேசிய அளவுல சர்ச்சை. இப்போ ராமர் கோயில் திறக்கப்பட்டுருச்சு. 24 ஒட்டி மத அரசியல் தான் அப்படின்றது முடிவாயிருச்சு. உதயநிதி இதை எப்படி எதிர்கொள்வார் சார்? அவரால் இதை காத்திரமாக கலைஞர் மாதிரி எதிர்கொள்ள முடியும் நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டாரா இருந்து வந்தாரு, முதலமைச்சரின் மகன். அவர் காத்திரமா எதிர்கொள்வாராங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. அவர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது கூட நான் இந்த சந்தேகத்தை அவர்கிட்டயே தெரிவிச்சேன். ஆனால் இப்போது இந்த சனாதன எதிர்ப்புக்கு இவ்வளவு பெரிய அகில இந்திய அளவுல வந்து எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகும் கூட அவர் அந்த விஷயத்துல உறுதியா நிக்கிறாரு, பின்வாங்கல. ராமர் சிலையை தொட்டு தூக்கலாமான்னு பிரதமர் மோடிக்கு எதிராக குரல் எழும்பியது சங்கராச்சாரியார்களால. கடைசியில அந்த நிகழ்ச்சி இப்ப இல்ல. ராமர் சிலையை ஆரம்ப நிகழ்ச்சி ராமர் சிலையை பிரதமர் மோடி கொண்டு வந்து வைக்கிறதாக இப்ப அதை மாத்தி வியாழக்கிழமையே வச்சாச்சு. இப்ப வெறுமனே கண் திறத்தல் மட்டும்தான். கிராமத்துல வந்து கண் திறத்தல் நிகழ்ச்சி வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த கோயிலுக்கு யாரு வந்து அதிக பொருள் உதவி செய்தார்களோ அந்த கிராமத்து பெரியவருக்கு அந்த மரியாதையை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் நாட்டின் பிரதமர் அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இப்ப இதுல வேற ஒண்ணுமே இல்லை. பிரதமர் வந்து பிரதிஷ்டை செய்கிறார்னு சொல்றது எல்லாமே வந்து சும்மா வாய் வார்த்தையா சொல்றதானே தவிர ஏற்கனவே பிரதிஷ்டை ஆயிடுச்சு. இதெல்லாம் போக அதுல ஒரு மாபெரும் கேள்வி இருக்கு. என்னன்னா, முதல்ல ராமர் கோயில் பிரச்சனையை கிளப்பியது இன்றைய உத்தரப்பிரதேச முதல்வரின் தாத்தா திக்விஜய்நாத். கோரக்பூர் மடத்தோட மிக ஒரு பெரிய மடாதிபதிகள் மாதிரியான ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். 1967 எம்பி அவரு. அதே வம்சாவளியில வந்துதான் இவர் இன்னைக்கு வந்து இவரும் எம்பி ஆனாரு. இப்போ உத்தரப்பிரதேச முதல்வரா இருக்கிறாரு. அவரோட கட்டுரையில நேற்றைய கட்டுரை படிச்சா தன் தாத்தாவோட தியாகங்களை எல்லாம் வியந்து பாராட்டி இருக்காரு. ஆனால் தாத்தாவின் பேச்சால் உந்தப்பட்ட ஒருவர், அவர் ஒரு வைஷ்ணவ துறவி, அபிராமதாஸ். அவர் தான் முதல்ல ராமர் சிலைகளை உள்ள கொண்டு போய் வச்சாரு. ராமலாலா சிலை 1948 வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, அந்த சிலை தானே வந்துருச்சுங்க, சுயம்புவா தோன்றிடுச்சுன்னு சொல்லிட்டாரு மசூதிக்குள்ள. அதைத்தான் எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ராம்லாலா சிலை. நான் அயோத்தி போகும்போது அதைத்தான் பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த சிலைகள் எங்க இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியல. நியாயமா பார்த்தா அதே சிலைகளை தான் நம்ம மீண்டும் வைத்திருக்க வேண்டும். கலைஞர் காலம் இதெல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் பிற்காலம். நான் சொல்றது 48க்கு போயிட்டேன்னா, 4ஆம் பிறகுக்கு முந்தியே. ஆனா வரலாற்றுல இருக்காது. அயோத்தி இருண்ட இரவுகள்னு ஒரு புத்தகம் இருக்கு, அயோத்தி டார்க் நைட்ஸ்னு. 2 பத்திரிகையாளர்கள் எழுதுனது. இந்த ஆவணங்களோட, இவரை பற்றி ஆவணங்களோட எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்னென்ன நடந்துங்கிற சம்பவங்கள் எல்லாம் தொகுத்து அங்க அந்த ராம்லாலா அவர் சார்பா தான் வழக்கும் நடக்கு. பேபி ராம்ங்கிறதுனால, அதாவது குழந்தை ராமர் சார்பாக சிவில் வழக்கு. அந்த சிவில் வழக்குல ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குது, அலகாபாத் ஹைகோர்ட் 2010. அப்புறம் அதை எதிர்த்து மேல்முறையீடு 2019 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சமமாக நிலம் வந்து அங்க தரப்படுகிறது. இதுதான் வரலாறு. அப்போ எந்த ராமரின் பெயரால் வழக்கு தொடரப்பட்டதோ அந்த ராமர் சிலை எங்கேங்கிற கேள்வி இன்னமும் இருக்கு.
ஓகே. அது எங்க வச்சிருக்கீங்க? அது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அரசு அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறீங்களா? நியாயமா அந்த ராமர் சிலையை தானே நீங்க உள்ள நிறுவி இருக்கணும். எதுக்கு கர்நாடகத்துல புதிதாக ராமர் சிலை செய்ய வேண்டும்? நிறைய விடை தெரியாத வினாக்கள் இருக்குங்க நிகழ்ச்சியில. ஓகே. இந்த விடை தெரியாத வினாக்களுக்கு பிரதமர் ஏதாவது பதில் சொல்கிறாரா? அந்த காணாமல் போன ஒரிஜினல் ராம்லல்லா எங்க இருக்கிறார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.